திமுகவை சேர்ந்த திரு ஆவடிக்குமார் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஆவடிக்குமார். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவின் அவசர பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மிக முக்கியமாக திருமதி சசிகலா தலைமையில் பணியாற்ற உறுதி அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து திரு ஆவடிக்குமார். நீங்க சொன்னது போல இது அவசர பொதுக்குழு இல்ல, சிறப்பு பொதுக்குழு. பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். பொதுச் செயலாளர் இல்லாததுனால இப்போ புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூடுறதுனால இது சிறப்பு பொதுக்குழுவா மாவட்ட செயலாளர்களும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் சேர்ந்து கூட்டியிருக்காங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளின்படி இன்றைக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு காலியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த இடத்திற்கு சின்னம்மா அவர்களை ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்களுடைய தலைமையில் கட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்களை திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பணியில் சின்னம்மா அவர்களின் தலைமையேற்று விசுவாசத்தோடு பணியாற்றுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளர் இல்லாத இந்த சூழ்நிலையில் தேர்தல் விதிகளின்படி கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் பொறுப்பு இன்றைக்கு சின்னம்மா அவர்களிடம் தரப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் விதிகளுக்கு உட்பட்டு இனி பொதுச் செயலாளர் பணிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது.